ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் முனிஷ் ஷாரப். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவ எப்படி ஆர்ஜிபி மோட்ல கலர் சேஞ்ச் பண்ண போறோம்ங்கிறது பார்க்க போறோம். இந்த கன்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. நான் இப்ப ஃபோட்டோஷாப்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன். அதாவது ஒரு ஓல்டு ஃபோட்டோ. இப்ப நான் இத ஸ்கின்ன வந்து சேஞ்ச் பண்ண போறேன். கலர் கலர் டோன் பண்ண போறேன்னு சொன்னா, நான் இப்ப என்ன பண்ணணும்? கலர் பிளேட் உருவாக்கணும். கலர் பிளேட் உருவாக்கணும்னு சொன்னா, ஒரு ஸ்கின்ல இருந்து தான் நம்ம கலர் பிளேட் உருவாக்கலாம். பிகாஸ் உண்மையான உதாரணமா நம்மோட கைய எடுத்து பார்த்தா, ஷேடோ வந்து கீழுக்கு வேற கலர், மேலுக்கு வேற கலர் இப்படித்தான் இருக்குமே தவிர, அக்யூரேட்டா ஒரு கலர்ல வராது. ஸோ நான் ஆல்ரெடி ரெஃபரன்ஸா ஒரு ஃபிக்ஸர ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த ஃபிக்ஸர்ல தான் இப்ப கலர் டோன் நான் எடுக்க போறேன். இந்த ஃபிக்ஸர அப்படியே ட்ராக் பண்ணி என் கேன்வாஸ்ல நான் இத ஷிஃப்ட் பண்றேன். ஷிஃப்ட் பண்ணி சின்னது பண்றேன். சின்னது பண்ணிட்டு, எனக்கு வேற ஃபேஸ்ல உள்ள ஸ்கின்ல உள்ள இந்த கலர் டோன்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவைன்ற பட்சத்தில, நான் கீபோர்ட்ல எல்ல பிரஸ் பண்ணேன். லெஸ்ஸர் டூல்ல நான் ஒரு ஃபேஸ மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி ஃபேஸ மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கண்ட்ரோல் ஜே அல்லது கமாண்ட் ஜே பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லேயர் 1 டெலீட் பண்ணிருங்க. இப்போ இவரோட ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு விளங்கும். இப்ப நான் முதல்ல செலக்ட் பண்ண போறது கீபோர்ட்ல அதாவது ஐ ட்ராப் டூல்னு சொல்லுவாங்க. டூல் பார்ல இந்த இருக்கு. இதில பெஸ்ட்டு நான் முதல்ல வந்து செலக்ட் பண்ண போறது கொஞ்சம் டார்க்கான அந்த ஸ்கின் டோன். கொஞ்சம் டார்க்கான ஸ்கின் டோன நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு பிஏ பிரஸ் பண்ணி நான் பிரஷ்ஷோட சைஸ கொஞ்சம் ஹார்ட் ஆக்கிட்டு நான் இங்கே பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அது டார்க்கான ஸ்கின் டோன செலக்ட் பண்ணேன் இல்லையா? அப்போ லைட்டான ஸ்கின் டோன் லைட்டிங் ஏரியா இது. அதே மாதிரி பிஏ பிரஸ் பண்ணி நான் இங்கே ட்ரா பண்றேன். அதுக்கப்புறம் மிட் டோன்ஸ வந்து நான் செலக்ட் பண்றேன். மிட் டோன்ஸு இதாக இருக்கலாம். மிட் டோன்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிஏ பிரஸ் பண்ணி நான் இப்படி ட்ரா பண்றேன். இந்த டார்க் ஏரியா இருக்கு. எனக்கு இன்னொரு கலர் தோணுது. அந்த டார்க் ஏரியாவுக்கு கொஞ்சம் லைட் ஏரியா இதாக இருக்கலாம். ஓகே. இப்ப நான் ஒரு கலர் பிளேட்ட உருவாக்கிட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இப்போ மேக்யூ டூல் என் கீபோர்ட்ல எம்ம பிரஸ் பண்ணுங்க. எம்ம பிரஸ் பண்ணிட்டேன். இத உள்ளத்தையுமே செலக்ட் பண்றேன். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, இப்ப கண்ட்ரோல் அல்லது கமாண்ட் ஜே பிரஸ் பண்ணிட்டு லேயர் 2வ டெலீட் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு கலர் பிளேட் ரெடி. நான் இப்ப இவர ஸ்கின்ன வந்து இந்த கலர் பிளேட்ட யூஸ் பண்ணி நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சிம்பலுக்கு போனீங்கன்னு சொன்னா, கிரேடியன்ட் மேப்னு ஒண்ணு இருக்கும். அந்த மேப்ப குடுத்துருங்க. மேப்ப குடுத்தா கிரேடியன்ட் மேப்ப குடுத்த உடனே சைடுல பாருங்க கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டீஸ் வந்திருக்கும். இந்த கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டீஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு முதல் கலர் இத கிளிக் பண்ணி கலர் என்று இருக்கிறதுல சிங்கிள் கிளிக்ல வந்து டார்க்க கிளிக் பண்ணுவோம். இது ஏன் எனக்கு இப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தா, இத கேன்சல் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரேடியன்ட் மேப் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதுல மாஸ்க் ஒண்ணு உருவாகும். மாஸ்க் மட்டும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளுக்கு மாஸ்க் செலக்ட் பண்ணப்பட தேவையில்ல. கிரேடியன்ட்ட செலக்ட் பண்ணுங்க. மறுபடியும் கிரேடியன்ட் மேப் அந்த ப்ராப்பர்ட்டீஸ்க்கு போங்க. போயிட்டு கலர் செலக்ட் பண்ணுங்க. கலர் சிங்கிள் கிளிக். இதில ஒரு சிங்கிள் கிளிக் ஓகே குடுத்துருங்க. அதுக்கப்புறமா இங்க ஒண்ணு கலர் இருக்கு. இதில கிளிக் பண்ணுங்க. கலர்ல சிங்கிள் கிளிக். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல உள்ளத குடுத்துருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஹேண்ட் டூல்ல இங்க ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்க. கலர் இங்க வரும். அதுக்கப்புறம் இந்த கலர குடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதில ஒரு சிங்கிள் கிளிக். கலர் சிங்கிள் கிளிக். இத குடுத்து ஓகே பண்ணிருவோம். இப்ப எல்லாம் சேர்ந்த கலர் நம்மளுக்கு வந்திருக்கு. வந்துட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இப்ப நம்ம இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்கா மேட்ச் பண்ண போறோம். நீங்க எப்படி வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். அக்கார்டிங் டு ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ பொறுத்து தான் அந்த கலர்லாம் செலக்ட் பண்ணப்படும். எனக்கு இன்னொரு லைட்னிங் ஏரியா வேணும்னு சொன்னா, நான் அது கிளிக் பண்ணி இதில சிங்கிள் கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட் ஏரியாவ நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் நார்மல்ல இருக்கு. நார்மல்ல கிளிக் பண்ணி கலர் அப்படின்ட்டு குடுத்துருங்க.
கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேடியன் இந்த லேயர் இருக்கு இல்லையா, அதில் இந்த கிரேடியன் இந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் அல்லது கொமாண்ட் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிளாக்ல மாறும் இந்த மாஸ்க். இப்போ ஃபோட்டோவை ஜூம் பண்ணிடுங்க. ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. B4 ப்ரெஷ் டூல் கொஞ்சமாக பெருசு பண்ணிடுறேன். பெருசு பண்ணிவிட்டு நான் ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அண்டு பண்ணிடுறேன். அண்டு பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வந்து நான் சாஃப்டாக மாற்றுறேன். சாஃப்டாக மாற்றிட்டு கொஞ்சம் ப்ரெஷ்ஷை பெருசு பண்ணிடுறேன். ஃபாலோ வந்து 55 இருக்குது. நான் ஒரு 50 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன்டா இவர் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதால நான் 50 கொடுத்துட்றேன். இப்போ நான் ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணுறேன். உங்களுக்கு சொல்லி காட்டணும் என்பதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் கேராக எடுத்துட்டிங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, நான் ப்ரெஷ் பண்ண ஃபைனல் ரிசல்ட் இது. நான் இன்னும் கொஞ்சம் இதை மோடிஃபை பண்ண போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ கிரேடியன் மேப் 1 கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதே சிம்பிளுக்கு போய் ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும். இல்லை ஹேண்ட் டூலில் கிளிக் பண்ணி இந்த கலரை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹியூ சேச்சுரேஷனை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் வந்து சேச்சுரேஷனை கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணிவிட்டு ஹியூவை மைனஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெட்டு சேச்சுரேஷனை வந்து கொஞ்சமாக இப்படி ப்ளஸ் பண்ணிட்டேன். லைட்னஸை கொஞ்சமாக அப்படி குறைக்கிறேன். குறைச்சிட்டு அடுத்ததை பாருங்கள், கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கேயும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒடுக்கி வைக்கிறேன். ஹியூவை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். 0K வைக்கிறேன். சேச்சுரேஷனை வந்து கொஞ்சமாக கூட்டுறேன். எனக்கு இந்த கலர் இப்போ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. உங்களோட ஃபோட்டோவுக்கு எந்த கலர் சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஃபிக்சர் இப்போ எனக்கு கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால், விளங்கியிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.